வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத அருமையான பாவக்காய் வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். பாவக்காய் வறுவல் பிடிக்காதவங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்கப்போ இந்த பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி உள்ள விதைகளை எடுத்துகிட்டு மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெல்லுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாவக்காய் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த பாவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த மஞ்சள்தூள் உப்பு எல்லாம் தான் பாவக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. அந்த பாவக்காயில் உப்பெல்லாம் நல்லா ஏறிட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் நம்ம ஊற வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது. இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு பார்த்திங்கன்னா பாவக்காயிலேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா பாவக்காயுமே நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இப்போ பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாவக்காய் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாவக்காய் சேர்த்துட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முழுக்க சிம்லேயே தான் வச்சு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் வேகக்கூடாது. மூடி வச்சு வேக வச்சிடும். ஊற்றிருந்த எண்ணெயிலும் ஆவியிலுமே நல்லா வெந்து வந்துடும். மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இடையில எடுத்து அப்பப்போ கலந்து விடுங்க. பாவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சுருந்து நடுவில் ஒரு 4-5 டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பாவக்காய் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கிட்டு நல்லா வெந்தும் வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம இதுக்கு காரமெல்லாம் சேர்க்கணும். இப்போ காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பாவக்காயில் கசப்பு இருக்கிறதால இந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம உப்பு ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போதே போட்டுட்டோம். அதில் நல்லா உப்பு இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இப்போ உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. அப்பப்போ எடை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கிட்ட கலந்து விட்டுருந்தேன். அந்த காரமெல்லாம் நல்லா அந்த பாவக்காவில் ஏறி இருக்கும். நிறமும் பாருங்கள் நல்லா மாறிட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சுவையான கசப்பு இல்லாத பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.